உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் உள்ள மகாராணி லட்சுமிபாய் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கான அவசர சிகிச்சை பிரிவு உள்ளது. இங்கு திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தன. மேலும் 16 பேர் காயமடைந்தனர். அந்த குழந்தைகளுக்கு உரிய சிகிச்சையை மாநில அரசு அளித்து வருகிறது. இந்த அவசர சிகிச்சை பிரிவில் 52 முதல் 54 குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தெரியவந்துள்ளது. விபத்து குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜான்சி மாவட்ட ஆட்சியர் அவினாஷ் குமார் கூறும்போது, விபத்தை தொடர்ந்து அவசர சிகிச்சை பிரிவின் வெளிப்பகுதியில் இருந்த குழந்தைகளுக்கும் உள்பகுதியில் இருந்த சில குழந்தைகளும் மீட்கப்பட்டனர். 10 குழந்தைகள் இறந்துள்ளன என்றார். இந்த தீ விபத்துக்கு மின்கசிவு காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. இருப்பினும் அதற்கான காரணம் என்ன, யாருடைய மெத்தனத்தால் இது நடந்தது என்பதை அறிய விரிவான விசாரணையை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி 12 மணி நேரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய ஜான்சி வட்டாட்சியருக்கும் காவல்துறை டிஐஜிக்கும் முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவமனையில் தீ விபத்து காரணமாக 10 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த துயர சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, இந்த கொடூரமான துயரத்தை தாங்கும் சக்தியை குழந்தைகளை இழந்து வாடும் பெற்றோருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இறைவன் தருவானாக. காயமடைந்த குழந்தைகள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ஜான்சி மருத்துவக் கல்லூரியில் ஏற்பட்ட தீ விபத்து நெஞ்சை உழுக்கும் வகையில் உள்ளது. அப்பாவி குழந்தைகளை இழந்தவர்களுக்கும் எனது அனுதாபங்கள். தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 2 லட்சமும், காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் 50,000 வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். முதல்வர் யோகி ஆதித்யநாத் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 5 லட்சமும், காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் 50,000 நிவாரணத் தொகையாக வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரண நிதியாக ரூபாய் 7 லட்சம் கிடைக்கும் என்று தெரியவந்துள்ளது. நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக இருக்கும் நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டெய்ல் ஆவணப்பட முன்னோட்டத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளை பயன்படுத்திய காரணத்துக்காக நயன்தாராவுக்கு நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அந்த படத்தின் தயாரிப்பாளரான நடிகர் தனுஷ். அதற்கு தனது தரப்பு பதிலை பகிரங்க கடிதம் மூலம் நடிகை நயன்தாரா கொடுத்துள்ளார். அதில், நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக இருக்கும் நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டெய்ல் ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளையும் பாடல்களையும் புகைப்படங்களையும் பயன்படுத்தும் வகையில் உங்களிடம் இருந்து தடையில்லா சான்றிதழ் பெறுவதற்காக 2 வருடங்களாக காத்திருந்தோம். எங்கள் எல்லா போராட்டங்களும் பலனளிக்காத நிலையில் அந்த முடிவையே கைவிட்டு ஆவணப்படத்தில் திருத்தங்கள் செய்தோம். தடையில்லா சான்றிதழ் மறுக்கப்பட்டது வியாபார ரீதியானதாகவோ அல்லது சட்ட ரீதியானதாகவோ இருந்தால் நிச்சயமாக அதனை ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஆனால் முழுக்க என் மீதான தனிப்பட்ட வெறுப்பால் மட்டுமேயான உங்களது இந்த நடவடிக்கைகளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சமீபத்தில் வெளியான ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் 3 வினாடி வீடியோவுக்கு எதிராக லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அதிலும் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட, ஏற்கனவே இணையதளங்களில் பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்கப்பட்டிருப்பது மிகவும் வினோதமானதாகவும் இருக்கிறது. கீழ்த்தரமான இந்த செயல் ஒரு மனிதராக நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. மேடைகளில் உங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன்பு பேசுவதை போல் 1% கூட உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்பதை நானும் எனது கணவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். உங்களது தொடர்ச்சியான பழிவாங்கல் நடவடிக்கைகளால் நானும் எனது கணவரும் மட்டுமின்றி ஆவணப்பட பணிகளில் அர்ப்பணிப்போடு பங்காற்றிய ஒவ்வொருவரும் வெகுவாக பாதிப்படைந்திருக்கிறோம் என்று நயன்தாரா கூறியுள்ளார். நயன்தாராவின் இந்த பதிவுக்கு தனுஷுடன் நடித்த பல நடிகைகள் லைக் செய்து தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். அதேவேளையில் இந்த விவகாரத்தை முன்வைத்து இணையத்தில் தனுஷ் ஆதரவு, எதிர்ப்பு என நெட்டிசன்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் அந்த கூட்டணியில் பாமக இருக்கும் என்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். குமரிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேதாந்தா ஸ்டெர்லைட் நிறுவனத்தின் தூத்துக்குடி தாமிர ஆலைக்கு விதிக்கப்பட்ட தடையை மறு ஆய்வு செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. சமீபத்தில் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையிலான 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இதனை விசாரித்தது. கடந்த அக்டோபர் 22ஆம் தேதி தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பு சனிக்கிழமை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னையில் சனிக்கிழமை தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 80 குறைந்து 1 கிராம் ஆபரண தங்கம் ரூபாய் 6,935க்கும் 1 பவுன் ரூபாய் 55,480க்கும் விற்பனையாகிறது.
சென்னையில் கடந்த 9 நாட்களில் தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 2800 குறைந்திருப்பது நகை வாங்குவோர் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை பொதுத் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி கூட்டணி 2/3 பங்கு பெரும்பான்மை பெற்றதை அடுத்து பிரதமர் மற்றும் புதிய அமைச்சர்கள் நியமனம் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு சனிக்கிழமை கொழும்பில் நடைபெற்றது. இதில் பேசிய தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளர் தில்வின் சில்வா, புதிய அமைச்சரவையை நாங்கள் திங்கட்கிழமை நியமிக்க உள்ளோம். இந்த அமைச்சரவை அதிகபட்சம் 25 பேரை மட்டுமே கொண்டதாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். நெல்லை மேலப்பாளையத்தில் அமரன் திரைப்படம் திரையிடப்பட்டுள்ள திரையரங்கு மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட வந்த இந்து முன்னணியின் மாநில துணைத் தலைவரை போலீசார் கைது செய்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.